ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் எப்படி வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா வெட்டிங் சாம்பார். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். துவரம்பருப்பு நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 பேருக்கு சாப்பாடு செய்கிறோம். இதுக்கு கேரட் அரை கிலோ, வெங்காயம் அரை கிலோ, தக்காளி அரை கிலோ, முருங்கைக்காய் ஒரு 6, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ, மிளகாய் தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொடிசா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா 5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக குழைய வச்சுட்டு பருப்பை நல்லா நம்ம பெரிய எண்ணத்துல ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பொடிசா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் மட்டும் நம்ம முழு மிளகாயாக போடுறோம். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கிழிச்சி போடக்கூடாது. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துனாச்சு. குக்கரில் போட்டு நல்லா தனியாக எடுத்துக்கினாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு எவ்வளோ தேவையோ சாம்பார் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு போடக்கூடாது. மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு காய்கறிகளை நல்லா நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய், கேரட்டு எல்லாமே 1 by 1 காய்கறிகளை ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 5 கரண்டி மிளகாய் தூள், ஒரு 200 கிராம் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுவை நல்லாயிருக்கும். இரும்பு சத்துலாம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரட்லாம் விட்டமின்ல எல்லாமே குழந்தைங்க இது எல்லாமே நல்லா வேக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனு, ஒரு நலங்கு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமில் ஒரு 20 பேர் வராங்கன்னா அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பருப்பு காய்கறிகள் எல்லாம் வெந்து வரட்டும்ட்டு நல்லா கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வெங்காயமும் தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பில் வேக வச்சிடணும், போட்டுடணும். குழம்புக்குன்னு தனியாக போட வேண்டியதில்லை, அந்த கலரே போதுமானது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக இதை செய்கிறோம். ஒரு 20 பேர் வராங்கன்றதுனால நம்ம இதை செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் காய்கறிலாம் போட்டு நிறைய போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலராக இருக்கும், டெலிஷியஸாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு புளி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். முருங்கைக்காயும் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா முதல்ல ஆட் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். கடைசியாக முருங்கைக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றினோம்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அது கூட பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள், கலரு எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.